வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில், இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். எப்போதுமே கொஞ்சம் அப்படி கிளிக் ஆகிற ஜாதகம் தானே எடுத்து வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்து வந்திருக்கோம். இது போக நேற்று ஒரு பைத்தியக்காரன் ஒரே புலம்பல். என்ன புலம்பல் அப்படின்னாக்கா, பகல் கொள்ளை அடிக்கிறேன்னா ஜோசியத்தில் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தான், வயசு கூட தான் அவனுக்கு ஒரு 40 50 60 இருக்கும். ஆனால் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நான் செத்து போயிட்டேனாக்கா எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பார்ப்பாருன்னு. சாவு போகிற வயசில் இருக்கிறது நீடா, நான் ஏன்டா சாவு போகிறேன்? ஓகேயா, நீ செத்துட்டேன்னா உன் குடும்பத்துக்கே இப்போ ரீஃபண்ட் பண்ணிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. சரி, இன்னைக்கு வந்து ஏன் இந்த விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, உனக்கு ஜோசியம் வரலன்னா நான் என்னடா பண்ண முடியும்? இப்போ தான் செய்வாங்க, என்னடா ஜோசிக்கார நீ அப்படின்னு. சரிங்களா? சரி, இது ஒரு பதிவாக பண்ணிட்டு அடுத்து என்னது, இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஜாதகம். ஓகே, ஜாதகத்தினுடைய சில டீட்டெயில் ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பளிச்சுன்னு பார்க்கும்போது முதல்ல சில விஷயங்கள் தெரியல. சரி, இந்த ஜாதகத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, டேட்டை ஹைட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஜாதகத்தை உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அவருடைய ஜாதகம் பாருங்கள். துலாம் லக்னமாகி லக்னத்தில் ராகு சுக்கிரன் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ராகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை கிட்டத்தட்ட கிரகண அமைப்புகளில் கிரகணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிரகண அமைப்பை நீங்கள் 12 டிகிரிலேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியலையே. சரி, இதுக்கு அடுத்த நிலையில் ராகு 18 டிகிரி, சுக்கிரன் வந்து 20 டிகிரி. சொல்ல போனால் அந்த இடத்துல கிரகணம் இல்லைன்னு வரும். அது எப்படி உங்களுக்கு புரியும்னு தெரியல, அதுதான் சொன்னேன். ராகு சுக்கிரனை நெருங்கும் 12 டிகிரிக்கு முன்பதாகவே தன்னுடைய கிரகண நிலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல கிரகணமா இருந்தா என்ன இருக்கும், இவருக்கு சில சில இயல்பாக செயல்பட முடியாத சில தன்மை, ஏன்னா லக்னாதிபதி கிரகணம்ன்ற நிலையில வரும். ஆனா அந்த தன்மை இங்க இல்லை. சரிங்களா? இதற்கு அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல விருச்சிகத்துல லக்னத்துக்கு 2இல் குரு, 3இல் புதன் சூரியன், அண்ட் 3இல் புதன் சூரியன், 5இல் சனி, 7இல் கேது, 10இல் சந்திரன், 11இல் செவ்வாய். எடுத்த உடனே இவர் என்ன வேலை செய்வார்ன்றதை நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகே, இவரை வந்து பர்சனலா அவருக்கு ஜாதகம் பார்த்துட்டாரு, ஆனா அவர் தொழிலை பத்தி அவர் கேட்கல. எனக்கு ஞாபகம் இல்லை கேட்டதா. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இவரோட சன்னை பத்தி தான் பேசியிருப்பேன். ஸோ அந்த ஜாதகத்தினுடைய அப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவரோட ஃப்ரெண்டு என்கிட்ட பார்க்கும்போது, இவனுக்கு என்ன ப்ரோ வரும் அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டு, அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் கேட்குறாரு, இவனுக்கு என்ன ப்ரோ வரும்? டப்புன்னு பார்க்குறேன், சந்திரன் தான் அதிக சுபத்துவம். தண்ணீர் தண்ணீர் சம்மந்தப்படுறது, வெள்ளை நிறம், கடல் சார்ந்தது, சாப்பிடக்கூடிய ஐட்டம், இயற்கை சம்மந்தப்படுற விஷயம். இப்படி தாங்க சொன்னேன். ஓகேங்களா? இது எதுவுமே அவன் பண்ணலைங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாரு அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாரா? நல்லா பார்த்துட்டு செவ்வாய் ஓரளவுக்கு சுப அமைப்பில் இருக்காரு தான், 2ஆம் அதிபதியாக வராரு தான். ஆனாலும் செவ்வாய் விட சந்திரன் தாங்க சுபத்துவம். எப்படியும் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி அந்த விஷயம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் எனக்கு வாட்ஸ்அப் பண்றாரு, ப்ரோ நான் பேசிட்டேன் அவன்கிட்ட, அவன் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஃப்ளூட் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது வெள்ள தடுப்பு அமைப்புகள், வெள்ளம் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன், வெள்ளம் சார்ந்த பாலம், தடுப்பணை, பாதையை ஏத்துறது இறக்குறதுன்ற மாதிரியான வெள்ளம் சார்ந்த அமைப்புகள்ல அரசு சார்ந்த தன்மையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? இந்த சுபத்துவ பாபத்துவ விதிகள் வந்து என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அந்த சுபத்துவம், ஏன் இந்த சுபத்துவத்தை கட்டிக்கிட்டு புது புதுசா வர்ற எல்லாரும் அப்படியே தொங்குறாங்கன்னா அது பாருங்க. 10ஆம் அதிபதி குருவின் பார்வையில அதீத சுப அமைப்புல வேற எந்த அமைப்புகளும் தேய்பிரை அமைப்புகள், தேய்பிரை இருக்கிறாரு. ஆனாலும் அது பெரிய அளவுக்கான கெடுபலன் இல்லை. ஏன்னா குருவின் பார்வையில, நல்ல நட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில இருக்கிறாருன்றதுனாலதான் இவருக்கு தண்ணீர் சார்ந்த அமைப்பு, தண்ணீர் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல நல்ல பலன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். மனுஷன் 2023ல பிச்சு 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 எடுத்துருச்சு கோச்சார அஷ்டமசனி. அஷ்டமசனியும் இந்த இடத்துல இந்த கோச்சாரம் இல்ல, தசாபுத்தி இல்ல, சுபத்துவம் பாபத்துவம் இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இது அப்படியே பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு. நம்ம கண்ணை மூடிட்டு சில விஷயம் எப்படியா போன்ல பேசிக்கிட்டே சொல்றீங்கன்னா அது போலதான் சந்திரன் சுபத்துவம், தண்ணீர் சம்பந்தப்படுற மாதிரி தண்ணீர் சார்ந்தே இருப்பீங்கன்னு ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாரு. ப்ரோ அவன் வந்து இந்த வெள்ளம் சம்மந்தப்படுறதான் ப்ரோ செய்வானா அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு பர்சனலாக. ஸோ அந்த அமைப்பில் இருக்கிற ஜாதகம். ஏன் இந்த விஷயத்தை எடுத்தேன் அப்படின்னா, பெரிய விளக்கங்கள்லாம் இல்லை, மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, மேலோட்டமாக இல்லை, பளிச்சுன்னு பார்க்குறப்ப முதல்ல தெரிந்தது 10ஆம் அதிபதி வலுத்து 10ஆம் அதிபதியை குரு பார்க்குறாரு.
அப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிம்மம் ஒரு அளவுக்கு இவருக்கு பலமா இருக்கு. சனி பார்ப்பது தப்புனாலும் கூட சனி லக்னத்தின் ராஜயோக அதிபதி. இதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சனி செவ்வாய் பார்த்து சிம்மம் கெட்டு போச்சுன்னா, சிம்மம்ன்றது அவருக்கு லாப வீடா இருக்குதுல்ல. லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாருல்ல. அரசு சார்ந்த அமைப்புகள்ல லாபம் வந்தே ஆகணும்ல. இதெல்லாம் விட இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை என்ன? ம். இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை பாத்தீங்கன்னா, புதன் தசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு 2023ல இருந்து. அதான் அவர்கிட்ட சொல்லியாச்சு, வருமானத்தை கண்ணிலேயே பார்க்க முடியாது. இந்த 2000 திரும்பவும் அவர் சன்னோட ஜாதகத்தை பார்க்கறப்ப இந்த வருஷம் ஆகஸ்ட்க்கு பிறகு, அதாவது 2025 ஆகஸ்ட்க்கு பிறகுல இருந்து புதன் தசையில சனி புத்தி நடக்குது. சனி இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? டப்புன்னு சொல்லிருங்க. இந்த 5ஆம் அதிபதி டப்புன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கணும். என்னன்றதை நீங்க யோசிச்சுட்டு கொமைனா கொடுங்க, இல்ல மைண்ட்ல வச்சுங்க. இவர் வந்து ஒரு குழந்தையை கொடுக்க போறாரு. ஓகேங்களா? அந்த சனி வந்து இன்னொரு குழந்தையை கொடுக்க போறாருன்னா, ஆமாங்க, குழந்தைக்காக பிரெக்னெண்டா இருக்கிறோம், அந்த மாதிரியான சில விஷயம்லாம் சொன்னாங்க. இந்த சனி மேம்பாடுகளை கொடுக்க போறாரு. ஏன்னா கேது தசையில அவருக்கு சில மாதிரியான மாற்றங்கள், சில நல்ல அமைப்புகள் வரணும். கொஞ்சம் தள்ளி கிள்ளி ப்ராஜெக்ட்ன்ற மாதிரியான வரணும். செம ஜாலியான பர்சன். இதுக்கப்புறம் கேதுல இருக்கக்கூடிய இந்த கேது என்ன பண்ணுவார்? சுக்கிரன் இவரை போல. இந்த கேது மட்டும் கொஞ்சம் பலன்களை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுவார். ஏன்னா சனியின் பார்வையில செவ்வாயின் வீடுகள்ல இருக்கிறாரு, சுக்கிரனின் பார்வையிலையும் இருக்காரு அப்படின்னு வரும். அப்போ லக்னத்தின் ராஜயோகாதிபதிகளின் தொடர்புல இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டுல இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்போ லக்னத்தின் சனி, அதாவது லக்னத்தின் ராஜயோகாதிபதியின் பார்வையில செவ்வாயின் வீடுகள்ல சுக்கிரனின் பார்வையில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரியான விஷயங்கள்ல நல்லதையும், மனைவி சம்பந்தப்படுற விஷயத்துல கொஞ்சம் கெட்டதையும், ஏன்னா 7ஆம் பாவகம் முதல்ல கெடக்கூடிய 7ஆம் பாவகம், அதுக்கு பிறகு சுபத்தன்மை அடையக்கூடிய 7ஆம் பாவகம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் மனைவியை லைட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப சில அமைப்புகள்ல வந்து பிற்பகுதியில இந்த இடத்துல அவங்களுடைய சுக்கிர தசை மிகப்பெரிய நல்ல பலனை செய்யணும். ஏன் இந்த சுக்கிரன் வலிமையானவர் திரும்ப திரும்ப சொல்றீங்க? இந்த சுக்கிரனுக்கு சந்திர கேந்திரத்துல மிகப்பெரிய வலிமை அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் தானே ஆட்சியாக இருக்கிறாரு. லக்ஸரியான அமைப்புகள், இப்போ ஒரு மாதிரி பொருளாதாரத்துல மிகப்பெரிய மேன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல தன்மையை இந்த சுக்கிரன் கொடுத்தே தீர்வாருங்க. அதுக்கு முன்னதாக இந்த கேது மட்டும் லைட்டா மனைவியை டிஸ்டர்ப் பண்ற சில விஷயங்கள் பண்ணுவாரு. மனைவியும் மீன ராசி அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிஸ்டர்ப் ஆகிதானே ஆகணும். இது மாதிரியான சில விஷயங்கள் வரும். அப்போ ஒட்டு மொத்தமா ஏன் இந்த ஜாதகத்தை எடுத்தேன் அப்படின்னா, இவரோட தொழிலை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு தான். மற்ற விஷயம் எல்லாம் பேச வேணாம். லக்னத்துல சுக்கிரன் வலுத்து சந்திரகேந்திரத்துல இருக்கும்போதே நீங்க சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். ராசியை குரு வலுத்து பார்க்கும்போதே சில அமைப்புகளை புரிஞ்சுக்கணும். செம ஜாலியான டைப்பு, ஆனா நல்லவரு. இந்த மாதிரி விஷயத்துல வரும். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு விஷயத்தோட மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.